ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான டே. நான் சொல்கிறதோட எங்கள் அம்மா சொல்லுவாங்க. என்ன எதுன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வழியாக வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. காலங்காத்தால எழுந்தேன். நேற்று நைட்டு ஃபுல்லாகவே நான் சுத்தமாக தூங்கவே இல்லை. சரி, இப்போ போய் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வரணும். ஃபங்க்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிக்க போகுது. இன்னும் ஒன்றை விட்டுலாம் வீடியோ போடல. A few minutes later. அம்மே இங்கே பாருங்க, ரெடியாக வந்திருக்காங்க. என்னன்னு சொல்லுங்கள் இன்னைக்கு. तुझ्यात मालूम ना என்னன்னு சொல்லுங்கள், சும்மா சொல்லுங்கள். घर की थंडी இவங்ககிட்ட சொன்னதுக்கு நானே சொல்லிவிடுவேன். இன்றைக்கி வந்து கிரக பிரகசனம் இல்லை எனக்கு அதை சொல்ல வரல. இன்றைக்கி வந்து ஹவுஸ் வார்மிங் டே. இங்கே வந்து புதுசாக வந்து வீடு வாங்கியிருக்கோம். இப்போ வந்து அங்கே தான் போக போகிறோம். ரொம்ப நாள் கனவு போய் ரொம்ப நாள் கனவு. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது புது வீட்டு வாங்கினது? म्हणजे बहुत खुशी. அவங்க கண்ணிலே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. எங்கள் அம்மாவும் எங்கள் அக்கா தான் வந்து வாங்கியிருக்காங்க. இருங்க, எங்கள் அக்கா கிட்டே கேட்குறேன். இப்போ உன் ஃபீலிங் எப்படி இருக்கு புது வீட்டு வாங்கியிருக்க? அப்படி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அவ்வளோதானா? அவ்வளோதான், சொல்கிறதுக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது. ஆமாம், பின்னாலேருந்து எங்கள் அம்மா ஆக்ஷன் பண்ணுறாங்க. சொல்லு. இங்கேருந்து புது வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து ரொம்ப தூரம்லாம் கிடையாது. ஒரு 600-700 மீட்டர்ஸ் தான். நடந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். எங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வீடு கிடச்சிருச்சு. விடியங்காத்தால ஏந்திச்சேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினாங்களா? பேசவே இல்லை. ஆமாம், இதில் மட்டும் கரெக்டாக பேசுவாங்க. சரி, விடியங்காத்தெல்லாம் நான் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு 6 o'clock ஏஞ்சி என்னால் முடிஞ்ச எல்லா வேலையும் அங்கே பந்தல், பிரியாணி தேவையான எல்லாமே நான் போடலை. ஆனால் போட்டுட்டு போயிட்டாங்க. அது போய் செக் பண்ணல. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆக மொத்தத்தில் செப்பல மாட்டுங்க. இதுதான் வந்து எங்கள் புது வீட்டோட என்ட்ரன்ஸு. பேர் பார்த்தீங்களா, ஹம்தான் மன்சிலா. இவங்க இப்போ வந்து ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. புது வீட்டு வாங்கினது எப்படி இருக்கு உங்களுக்கு? வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். இங்கே எங்கள் வாழ்க்கை லட்சியமே இதுதான். இது எல்லாம் வந்து இப்போ முழுமையாக முடிஞ்சிருக்கு. ரொம்ப ஹாப்பி. எங்கள் அப்பாவோட காஸ்டியூம் பார்த்தீங்களா? அதுதான். இப்போ வந்து சின்னதாக வாங்கியிருக்கோம். போக போக வந்து இன்னும் பெருசாக வாங்கணும்னு சொல்லி ஒரு ஏம் இருக்குது. வாங்குவோம். ஆமாம், ப்ரே பண்ணுங்க எல்லாரும். அதுதான். எதுக்கு இப்போ ஹம்தான் மன்சில் வச்சிங்க? என் பேர் எதுக்கு வைக்கலாங்க? லேட்டஸ்ட் பேரா? அப்போ பழைய பேரான வீட்டிலே அப்போ நான் யார் அனாதையா? குட்டி பையன் நம்ம வீட்டுக்கு. குட்டி பையனா? ரொம்ப நியாயமாக பண்ணுறேன். சரி, ஓகே. இப்போ வந்து பேச வச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்து அவங்கள பேச முடியாது. அதனால இப்போயும் வந்து நிற்க வச்சு பேச வச்சிட்டேன். இப்போ வீடியோ எடுக்கிறது வந்து ஹம்தான் கேமராமேன். இப்போ அவன் தான் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் மூஞ்சில் டெடிகேஷன் பார்க்கணுமே நீங்கள். இது காமி கேமராமேன், என்ன காமி இப்போ. சூப்பர். கேமராமேனோட ஃபேஸ் ரியாக்ஷன் காமிக்கிறான். இப்போ அப்படியே கூலாக ஆட் பண்ணுற மாதிரி பண்ணுறான். எல்லாருமே வந்து ஆல்ரெடி நிறைய ஜூஸ் குடிச்சியா நீ? இது மேலே என்ன ஜூஸ் குடிக்க போகிறேன்? இங்கே இருக்கிற பாதி ஜூஸ் அவன் தான் வந்து காலி பண்ணி விட்டான். திருப்பியும் வந்து ஜூஸ் எங்கன்னு கேட்குறான். அதான் ஃபங்க்ஷனில் வந்து நான் நிறைய பேசி போடலாம்னு வச்சுருந்தேன். நிறைய வந்து வேலை வந்துருந்துச்சு, அதனால பேசி போட முடியல. ஆனால் கிளிப்ஸ் முடிஞ்சிச்சு, நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அதான் ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சா. எங்கள் வீட்டுக்கு வந்து ஹவுஸ் வார்மிங் பண்ணதுக்கான கிஃப்ட்ஸ் இதெல்லாம். இதிலலாம் வந்து என்ன இருக்குன்னு எங்களுக்கு வந்து உண்மையாக என்னன்னு தெரியல. இதில் வந்து ஜோடியாக் மிக்ஸியா? ஆமாம், மிக்ஸி. ஹேவல்ஸில் வந்து ஹீட்டர், வாட்டர் ப்யூரிஃபையரு. மிக்சர்லாம் என்னன்னு தெரியல, எல்லாமே சீல் பண்ணியிருக்கு. அப்புறம் வந்து ஃபேபரில் வந்து மைக்ரோவேவ்.
பேப்பரில். அதுக்கப்புறம் உள்ளே வந்து மேட்ரஸ் ஒன்று வந்துருக்கு பெருசாக. காலையில் 6 மணிக்கு வர சொன்னேன். எத்தனை மணிக்கு வந்தீங்க? ஏன் 7 மணிக்கு வந்தியா? வாய் திறந்தாலே போய் பேசுகிறான். வந்தது 1 மணிக்கு வந்தான். பிரியாணி வந்து நிறைய மீந்துருச்சு. நான் வந்து என் யூஜி ஃப்ரெண்ட்ஸு பிஜி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டேன். யாரும் வரல. நான் நிறைய பேர் வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி நிறைய ஆக்சுவலி செஞ்சு வைக்க சொன்னேன். ரொம்பவே மீந்துருச்சு. சரி ஓகே. அதுதான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாரும் அவங்க பாயெல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போலாம் வர்றாங்க பாய் பாய். ஐயோ கோவம் வந்துச்சு அவன் போட்ட பிடிச்சி. ஐயோ நான் வந்து அவன் லாஸ்ட்டாக வந்து பாய் சொன்னதில் மட்டும் நீ இருக்க மாட்டான்.